ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் டேபிள் ஆரஞ்சு செடி எப்படி தொட்டியில் நம்ம மாடியில் வச்சு வளர்க்கலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு செடியை நம்ம விதை மூலமாக வளர்க்கலாம். ஆனால் நான் இது ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஒட்டு ரக செடி, 100 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இதை விதை போட்டு வளர்த்தா இது காய்க்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆனால் இந்த ஒட்டு செடி 3 மாதத்துலேயே நம்மளுக்கு பிஞ்சு வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு ஹைபிரிட் ரகம் தான். 3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு பிஞ்சு பிடிச்சிருச்சுன்னா அந்த பிஞ்செல்லாம் நம்ம உதுத்து விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு 2வது தடவை நிறைய அறுவடை கிடைக்கும். இதை 20 லிட்ரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இதை வச்சு 2 வருஷம் ஆகுது. நிறைய காய் இதில் எடுத்துட்டோம். நம்ம சீசனுக்கு சீசன் நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்குது. இது காயாக இருக்கும் போதே நம்ம எடுத்து லெமன் மாதிரி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் சாதமும் கட்டிக்கலாம். கொஞ்சம் பழுத்த பிறகு எடுத்தால் நம்ம ஒரு ஆரஞ்சு இருந்தால் போதும். ஒரு டம்ளர், பெரிய டம்ளருக்கு நம்மளுக்கு ஜூஸ் வரும். காயில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வெயில் நேரத்தில் தான் நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்கும். வெயில் நேரத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு டெய்லியுமே ஒரு ஆரஞ்சு எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். கால்சியம் சத்து நிறைய இதில் இருக்குது. வீட்டிலையே காய்க்கிறதுனால நம்ம ஆர்கானிக்காக தான் அதுக்கு உரம் போட்டு வளர்க்குறோம். அதனால் நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி. சின்ன பிள்ளைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஒரு தடவை நம்மளுக்கு காய்ப்பு கொடுத்து முடித்த உடனே நம்ம காஞ்சி போன ஸ்டெம்பெல்லாம் நம்ம கவாத்து பண்ணி விட்டுறணும். காஞ்சி போன இலைகள் எல்லாம் நம்ம உதுத்து விட்டுறணும். மண்ணை லைட்டாக கிளறி அதில் உரம் போட்டு கிளறி விடணும். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு ஆற்று மணல், ஒரு பங்கு மாட்டு எரு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கணும். இதுக்கு கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுனால 2 ஸ்பூன் சுண்ணாம்பை எடுத்து தண்ணியில் கலக்கி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேர்லேயும் ஊற்றி விடலாம். இதுக்கு மாதத்துக்கு ஒருக்க நம்ம கண்டிப்பாக ஒரு புண்ணாக்கு கரைசல் கொடுக்கணும். புண்ணாக்கு கரைசல் வீடியோ 2 3 நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வாரம் வாரம் ஒரு 2 கைப்பிடி நம்ம உரம் கொடுக்கணும். மாட்டு எரு இல்லைன்னா ஆட்டு எரு இருந்தால் ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும். நம்ம உரம் கொடுக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் வேப்ப முன்னாக்கு கலந்து கொடுக்கணும். அதில் வேர்பூச்சி மற்ற பூச்சிகள் பூஞ்சைகள் இருந்தாலும் அது அழிஞ்சு போயிடும். நம்ம மண்ணில் வச்சு வளர்க்குறது வேறு, தொட்டியில் வச்சு வளர்க்குறது வேறு. அதனால் இதுக்கு அடிக்கடி நம்ம உரம் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய அறுவடை கிடைக்கும். அரிசி கழுவுன தண்ணி, காய்கறி கழுவுன தண்ணி ஒரு 4 நாளைக்கு புளிக்க வச்சு நம்ம அந்த தண்ணியை வேரில் ஊற்றி விட்டுட்டு வரலாம். இதில் பூச்சி தாக்கல் வரல. அப்படியே பூச்சி தாக்குறது நம்மளுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் 5 மில்லி வேப்ப எண்ணெய் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் விம் லிக்விட் கலந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கொஞ்சமாக இருந்ததுன்னா வேகமாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாலுமே அது போயிடும். மழை நேரத்தில் மழை முடிஞ்ச பிறகு ஒரு புழு வரும். அந்த புழு மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்து போட்டு நசுக்கிடணும். இந்த புழு வந்ததுன்னா இலையெல்லாம் சுருண்டு போயிடும். வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி இதுக்கு பூச்சி தாக்குதல் வேறு எதுவும் இருக்காது. செடி பெருசாலாம் வளராது. ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளே தான் இது வளரும். காய்ப்பு முடிஞ்ச உடனே நம்ம கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நல்லா பஞ்சாக பெருசாக அகலமாக அது வளரும். பெயிண்ட் பக்கெட்டை விட நம்ம 18 x 18 இன்ச்சு க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்தா இன்னும் கொஞ்சம் அகலமாக செடி படர்ந்து வளரும். காய்ப்பும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேறு பேக்கில் நம்ம ரீபாட் பண்ணணும். மண் எப்பொழுதுமே லூஸாக வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மண் இறுகி போயிடக்கூடாது. தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. இதுக்கு ட்ரைனேஜ் ஹோல்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நேரத்தில் டெய்லியும் 1/2 மக்கு தண்ணி ஊற்றினா போதும். மழை நேரமாக இருந்தால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தண்ணியை ஊற்றினா அது போதும். வாரத்துக்கு ஒரு முறை மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா எப்சம் சால்ட்டும் 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் எப்சம் சால்ட்டு கலந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். வேர்லையும் ஊற்றி விடலாம். செடி நல்லா செழிப்பாக இருக்கும். அதுதாங்க இதை பற்றின பராமரிப்பு.
நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த ஆரஞ்சு செடி வாங்கி வளருங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.